ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் நாளொரு டேஸ்டி சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம சேனலில் சாப்பிட்ட உடனேயே நம்மளை எனர்ஜி ஆக்கிற ஒரு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். மஸ்க் மெலன் பஞ்சு தாங்க அந்த ரெசிபி. முலாம்பழம் வச்சு செய்யக்கூடிய ரெசிபிங்க இது. இந்த முலாம்பழம் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா நம்ம உடம்பை கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டும் கூடுங்க. அது தவிர நிறைய ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரு ஃப்ரூட்டுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்டில் நம்ம ஜூஸ் அடித்து குடிப்போம். இது கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபிங்க. மஸ்க் மெலன் பஞ்ச் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் ஒரு ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட்டுங்க. அந்த மெத்தடில் தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்காக நான் பார்த்தீங்கன்னா ஒரு முலாம்பழம் எடுத்திருக்கேங்க. முலாம்பழத்தை சரி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பழுத்த முலாம்பழமாக இருந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி சரி பாதியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பழத்துக்குள்ளே இருக்கு இல்லைங்களா விதைய, அதை எடுத்துடலாங்க. ஒரு கரண்டி வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா ஈஸியாக வரும். ரெண்டுலேயுமே விதையை எடுத்துடலாங்க. ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணோம்னாவே அப்படியே அழகாக எடுக்கிறதுக்கு வருங்க. உங்களுக்கு காமிக்கிறதுக்காக மறுபடியும் செய்கிறேன். ரெண்டுமே எடுத்து வச்சிடலாங்க. இப்போ உள்ளே இருக்கிற முலாம்பழத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கரண்டி வச்சு சரவி எடுத்துக்கலாங்க. நீங்கள் தோலை சீவ வேண்டாம். ஏன் நான் சொல்கிறேன், இப்போ முதல்ல இந்த மாதிரி உள்ளே இருக்கிற பழத்தை ஒரு ஷார்ப்பு கரண்டி வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா அப்படியே அழகாக வருங்க. பழுத்து இருந்தால் நல்லா ஈஸியாக வந்துடுங்க. இப்போ ரெண்டாக கட் பண்ணி வச்ச ரெண்டு பார்ட்டுக்குள்ளே இருக்கிற ஃப்ரூட்டை நான் எடுத்துட்டேங்க. எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருக்கேன். இதில் முக்கால் பாகம் எடுத்து ஜூஸாக அரைச்சிக்க போகிறோங்க. ஒரு கால் பாகத்தை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மீதி பார்த்தீங்கன்னா அந்த முலாம்பழம் அப்படியே அழகாக ஒரு பவுல் மாதிரி வந்திருக்குங்க. ஆக்சுவலாக இதில் தான் நம்ம சர்வ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம தோண்டி எடுத்து வச்சுருக்கிற முலாம்பழத்துலேங்க ஒரு முக்கால் பாகம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மீதியை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. இனிப்புக்காக பார்த்தீங்கன்னா நான் வெல்லம் சேர்த்திக்கிறேங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போட்டுக்கிறேன். சர்க்கரையும் போட்டுக்கலாங்க, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. பார்த்தீங்கன்னா தேன் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. அதையும் இதில் ஊற்றிக்கலாம். ஓகேங்க, மிக்ஸி ஜாரை மூடி நான் போய் அரைச்சிட்டு வந்துடுறேங்க. நான் காமிக்கிறேன். இப்போ இது கூட ஒரு சில் பாலுங்க, அதாவது காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் இருந்த பால் 1 டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஜூஸாக அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாங்க. மற்ற வேலையை பண்ணிடலாம். இப்போ மீதி தோண்டி எடுத்து வச்சுருக்கிற முலாம்பழத்தைங்க சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். இதை நம்ம அந்த ஜூஸ் கூட சேர்த்த போகிறோங்க. இந்த மாதிரி சேர்த்ததுனால பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் சாப்பிடும்போது இந்த முலாம்பழ துண்டுகள் நல்லா க்ரன்ச்சியாக கிடைக்குங்க. வாய்க்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கலாங்க. எல்லாத்தையுமே நல்லா பொடியாக கட் பண்ணிட்டேங்க. உங்களுக்கு தெரியறதுக்காக காமிக்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 4 பார்ட்டாக பிரித்து வச்சுருக்கேங்க. ஓகே, நம்ம இனி ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. ஓகேங்க, நம்ம முலாம்பழமெல்லாம் தோண்டி ஒரு முலாம்பழ தோலில் பேஸ்கட் மாதிரி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன சின்ன துண்டுகள் பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டை உள்ளே போட்டுக்கிறேங்க. நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முலாம்பழ பவுல்லையே ஊற்றி சர்வ் பண்ணி கொடுக்குறதாங்க ரொம்பவுமே ஃபேமஸ். இது பார்க்கறதுக்கு தெரியணுங்கிறதுக்காக அரைச்ச ஜூஸை நான் ஒரு கண்ணாடி ஜாரில் ஊற்றி வச்சுருக்கேங்க. இப்போ இந்த ஜூஸை இந்த 2 பவுல்லையுமே ஊற்றிக்கலாங்க. ஒரு முக்கால் பாகத்துக்கு மேலே ஊற்றினா போதும், ஃபுல்லும் ஊற்ற வேண்டாங்க. இது மேலேயே நம்ம கார்னிஷ் பண்ண போகிறோம். இப்போ பொடியாக கட் பண்ணி இருக்கிற முலாம்பழ துண்டுகளை பார்த்தீங்கன்னா மேலே போட்டுருங்க. இப்போ எல்லாத்தையுமே 2 பவுலுக்கு வர மாதிரி போட்டுருங்க. இந்த மாதிரி கிட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவுமே அவங்களுக்கு பிடிக்குங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸு ஒரு முந்திரி பருப்பு 10 எடுத்துருக்கேங்க. பாதாம் பருப்பு 10 எடுத்துருக்கிறேன். ரெண்டையும் நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் பொடியாகிற மாதிரி க்ரஷ் பண்ணியிருக்கேன். அதை மேலே தூவிக்கலாங்க. நட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த நட்ஸ் நிறையாவே மேலே சேர்த்துவாங்க. உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த நட்ஸோட க்ரன்ச் வாயில் கிடைக்கும். ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாத்தையுமே தூவிக்கலாம். கருப்பு கலர் காஞ்ச திராட்சை எடுத்துருக்காங்க. இந்த திராட்சையை இந்த 2லேயும் மேலே தூவிக்கலாம். இப்போ இந்த திராட்சையை பற்றி
சொல்லணும்னு நினைக்கிறேங்க. இந்த திராட்சை பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது உள்ளே வந்து ஒரு சீடு இருக்கிற மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இந்த திராட்சை பார்த்திங்கன்னா பிபி பேஷண்ட்டுக்கு ரொம்பவுமே நல்லதுங்க. அவங்களோட பிளட் சுகர் லெவல் வந்து நார்மலாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அவங்க ரெகுலராகவே எடுத்துக்கலாங்க இந்த திராட்சையை. நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரிச்சாக இருக்கணுங்கிறதுக்காக நிறைய ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துவாங்க. நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் அவாய்ட் பண்ணிட்டேங்க, சேர்த்தலை. இப்போ சாப்பிட்றதுக்காக ஒரு ஸ்பூன் போட்டு இப்படியே முலாம்பழ பவுலோடு எடுத்து கொடுங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா முலாம்பழத்தில் நம்ம ஜூஸ் குடிப்போம். இந்த மாதிரி வித்தியாசமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முலாம்பழ ஜூஸோட அந்த ட்ரை நட்ஸ் எடுத்து நீங்கள் சாப்பிடும்போது அதனோட டேஸ்ட்டே தனிதாங்க. இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை நான் மற்றொரு டேஸ்டான ரெசிபியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறக்காது.